ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதலுடன் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வெரி சாரி காய்ஸ். ஆனால் இனிமேல் டெய்லியும் டிஃப்ரெண்டான மூவி அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். அதுவும் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லவ் மூவி தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் இப்போ தான் ரீசெண்டாக 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ் டப்லேயே அந்த படம் இருக்குது. இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா த மேப் தட் லேண்ட்ஸ் டு யூ. இந்த படம் 2025 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு IMDbல 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா இதர் அப்படிங்கிற பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு 2 பேர்த்தையும் கூட்டிட்டு ஐரோப்பாவை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போறா. அப்ப ஜாக்னு ஒருத்தனை எதிர்ச்சியா மீட் பண்றா. ஜாக் வந்து அவங்க கூட நல்லா பேசி அப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஐரோப்பாவை சுத்தி பார்க்கறாங்க. அப்ப சில பிரச்சனை எல்லாம் நடக்குது. அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிட்டு ஒன்னா சுத்தி பாக்குறாங்க. ஜாக்கோட தாத்தா வந்து வேர்ல்டு வார் 2ல இறந்துருப்பாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட டைரியில நிறைய இடத்துக்கெல்லாம் போயிருப்பாரு. அது எல்லாத்தையுமே உறைஞ்சு அதோட ஞாபகம் எல்லாத்தையுமே குறிச்சு வச்சிருப்பாரு. தாத்தாவோட டைரி எடுத்துட்டு ஜாக் அவன் தாத்தா எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துக்கு எல்லாமே இவனும் போகணும்னு சொல்லிட்டு ஊரா சுத்திக்கிட்டே இருக்கான். அதை வந்து அப்படியே ஹெதர்கிட்டையும் சொல்றான். ஹெதரோட ஃப்ரெண்டு அவங்க ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹெதரும் அவரோட ஊருக்கு போறதுக்காக ஏர்போர்ட் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிடுறான். ஆனா ஜாக் வந்து நீ என் கூட வா, நம்ம நிறைய இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு சுத்த ஆரம்பிக்கிறான். அதுல அப்படியே அவங்க 2 பேருக்குமே லவ் ஆயிருது. 2 பேருமே அப்புறம் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஜாக் வந்து ஹெதரை விட்டுட்டு போயிடுவான். ஆனா அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, அது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஹெதரும் பாத்தீங்கன்னா எதுக்காக நம்மளை விட்டுட்டு போனோம் அப்படின்னு கன்ஃபியூஷன்லயே இருப்பா. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல இருந்து அவளுக்கு வந்து அது ஏன் விட்டுட்டு போனா அப்படிங்கிறது தெரிய வரும். கடைசியில இவங்களுக்கு என்ன ஆச்சு, 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களே இல்லையா அப்படிங்கறத இந்த படமே ஒரு நல்ல நார்மலான லவ் மூவி கைஸ். கடைசியில பாத்தீங்கன்னா லைட்டா எமோஷனலாவும் முடிச்சு வச்சிருந்தாங்க. அதுவும் ஆனா பாக்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. லவ் மூவினாலே நான் பாப்ப ப்ரோ அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை ஏத்தி பாருங்க. ஒரு சூப்பரான மூவி தான். படத்தோட டியூரேஷனும் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். 1.5 மணி நேரத்துல இடையில மட்டும்தான் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி எங்கேயுமே லேக் அடிக்காது. படம் டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த படத்தோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவி உங்களை சந்திக்கிறேன். டாடா.